நடிப்பு திறமையால் தனக்கென தனியிடத்தை வைத்து கொண்டவர் செந்தில். செந்தில் கவுண்டமணியை தெரியாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். செந்தில் 1951 மார்ச் மாதம் 23 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முதுகுளத்தூர் எனும் ஊருக்கு அருகிலுள்ள இளஞ்செம்பூர் எனும் ஊரில் பிறந்தார். இவரது தந்தை ராமமூர்த்தி மற்றும் தாயார் திருக்கம்மல் ஆவர். இவரது இயற்பெயர் முனுசாமி ஆகும். இவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். இதில் செந்தில் 3ஆவதாக பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவர் தந்தை தூற்றிய காரணத்தால் தனது 12வது வயதில் சொந்த வீட்டை விட்டு ஓடி வந்தார். முதலில் ஒரு எண்ணெய் ஆற்று நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் ஒரு மதுபான கடையில் பணிபுரிந்தார். பின்னர் தனது நாடக திறமையின் மூலம் நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமைகளை வளர்த்து கொண்டார். இதுவே அவர் திரையுலகிலுடைய பெரும் உதவியாக இருந்தது. சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு 1983 வெளியான மலையூர் மம்மட்டியான் படம் திருப்புமுனை ஏற்படுத்தியது. தனது பெற்றோர்களை 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்றபோது இவர் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டார். 1984 கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மணிகண்ட பிரபு, கேமச்சந்திர பிரபு என 2 மகன்கள் உள்ளனர். ஒரு கோவில், 2 தீபங்கள், ஆடுகள் நனைகின்றன, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளமை முக்கியமான அம்சமாகும். அதனைத் தொடர்ந்து இவரது நகைச்சுவான வசனங்களை பார்ப்போமானால், அந்த இன்னொன்று தானே இது, நேர்மை எருமை கருமி, பாற்றை என் ராசாத்தி, டே அண்ணனுக்கு புறவைடா, டே அண்ணன் சிகப்புடா, கோயில் காலை என்ற பல்வேறு பிரபலமான வசனங்களை பேசியுள்ளார். அரசியலிலும் பல்வேறு கட்சிகளிலும் பதவிகளை வைத்த அவர் தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் 2021 தொடக்கம் முக்கிய பதவியில் இருக்கின்றமை முக்கியமான அம்சமாகும். Yeah.